இருக்கீங்க? நமக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆயிருக்குல்ல, கதைகள் இப்ப கேட்கறதே இல்ல. இன்னைக்கு முழுக்க முழுக்க நாம பொதிகை மலை சாரலுடைய கதைகள்ல நனையலாம் வாங்க. இந்த கதையில நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல போற கதை யாருடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்தாளர் ராமசாமி அவர்களுடைய 7 செம்மறி ஆட்டுக்காரன் அப்படிங்கிற கதை தான். அது என்ன 7 செம்மறி ஆட்டுக்காரன்? இந்த கதை பேரை கேட்கலையே நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தோணுது இல்ல. ஆனா அந்த கதையோட முடிவுல அந்த 7 செம்மறி ஆட்டுக்காரனுடைய வழி நம்ம கண்களை எல்லாம் கலங்க வச்சிருக்கு. இந்த கதையோட கதைக்களம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானூர் பெரிய குளத்தடி. இப்ப நம்ம சங்கர கோவில்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஊர் முன்ன புன்னைவனம்னு அழைக்கப்பட்டுச்சு. அந்த புன்னைவனத்துல கடுமையான பஞ்சம். அங்க இருக்கிறவங்களால அந்த விவசாயம் பண்ண முடியல, அவங்களுடைய ஆடு மாடுகளை வளர்க்க முடியல. அதனால தவுட்டுசாமி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, ஒரு 7 ஆடுகளை கூட்டிக்கிட்டு பெரிய குளத்துக்கு வராரு. இந்த மானூர் பெரிய குளத்தடிக்கு வராரு. அங்க வரும்போது அங்க இருக்கிற ஏற்கனவே அங்க கிளை போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க யாரும் அவரை சேர்த்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட கிளைகள் இருக்கு, இதுல நீயும் வந்தா எங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சம் வந்துடும், எங்களுடைய ஆடு மாடுகளுக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் வந்துடும், அதனால வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறாங்க. ஆனா அந்த கிளைகளுக்கு எல்லாம் தலைவனா இருக்கிற கிடைக்கும் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்ப அவன் வறுமையில வந்திருக்கான். வறுமையில வந்தவன வான்னு கூப்பிடணும், அதை விட்டுட்டு போறோம் சொல்றீங்க. அவனும் நம்மள மாதிரி தானே, இந்த ஆட்டு பின்னாடி போறவன் தானே, அவனை நம்மளே அனுசரிக்கலைன்னா வேற யார் அவனை சேர்த்துப்பா சொல்லுங்க. அதனால அவன் நம்ம கூட இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. கிடைக்கோன பேச்சுக்கு அங்க எதிர் பேச்சு பேச முடியாது, வேற வழி இல்ல. அதனால சரி அவர் இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா மற்ற கிடைக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன புகைச்சல் இருக்கு. வேற்று கிடைக்காரரை எதுக்கு நம்ம இடத்துல விடணும், நமக்கே இங்க இருக்கிறது போதாதா, எதுக்கு நம்ம மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோபம். ஆனா அதை வெளிக்காட்ட முடியல, தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அவருக்கு அந்த குளத்தங்கரை ஓரத்துல இருக்கிற வரிசையா ஒவ்வொரு புன்னை மரங்களா இருக்கு, மிகப்பெரிய மரம். ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் ஒவ்வொரு ஆட்டுக்காரங்க அவங்களோட பட்டியை போட்டு அதுல கிடையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூழல்ல இவருக்கு மட்டும் அந்த குளத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒதுக்கப்பட்டு ஒரு மரம் கொடுக்குறாங்க. இவரை மட்டும் ஒதுக்கியே வச்சிருக்காங்க, யாரும் அவர்கிட்ட கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட எதுக்கு பேசணும், இப்ப இவர்கிட்ட நாம பேசி பழகிட்டோம் அப்படின்னா இவரை மாதிரி இன்னும் புதுசா 2-3 பேர் கிடையை தூக்கிட்டு வருவாங்க. அதனால இவரை நம்ம தள்ளியே வச்சிருக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சிருக்காங்க. இவரும் அது பெருசா எதுவும் வருத்தப்படல, அவர் கிடையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இரவானா போதும் அந்த பெரிய குளத்தடியில இருக்கிற அந்த தண்ணீர் கடல் அலை மாதிரி ஒரு சத்தம் எழுப்பும். அந்த ரம்மியமான சத்தத்தை கேட்டுக்கிட்டு அந்த புன்னை மரத்தடியில படுத்துக்கிட்டே நிலவை பார்ப்பாரு. அந்த மனுஷன் நிலவை பார்த்துக்கிட்டே அவரோட கற்பனை எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலவு இருக்கு இல்லையா, நம்ம இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல, நம்மளுடைய மனைவி குழந்தை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஆடுகளையும் ஓட்டிக்கிட்டு அந்த நிலவுக்கு போயிட்டா என்ன, அந்த நிலவுல போய் நம்ம பட்டி போட்டு நம்ம ஆடை வளர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போதே அவருக்கு ஒண்ணு தோணுது, நிலவுல பட்டி போட்டு ஆடு வளர்க்கலாம். ஆனா அந்த ஆடு புழுக்க போட்டுட்டா என்ன செய்ய, நிலவு அசிங்கமாயிடும்ல, ஏன்னா நிலவு ரொம்ப அழகா இருக்கும், அது அசிங்கமாயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கையிலே அவருக்கு இன்னொரு யோசனையும் தோணுது, வேணா ஒண்ணு பண்ணிடலாம், அந்த புழுக்கை எல்லாம் தூத்து நம்ம கீழே தள்ளிடலாம், பூமிக்கு தள்ளிடலாம். பூமிக்கு தள்ளிட்டா ஆட்டா விழுந்தா என்ன ஆகும், பூமி செழிச்சுதான் வளரப்போகுது, அதனால அதை கீழே தள்ளிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படி இவருடைய கற்பனை விரிஞ்சுக்கிட்டே போகுது. ஒரு சாமானியனோட கற்பனை எப்படி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அழகா நிலவுக்கு போனோம், தன்னோட மனைவி மக்கள் அவங்கள கூட்டிட்டு போனா மட்டும் போதாது, நான் வளர்க்குற ஆட்டை கூட நான் கூட்டிட்டு போவேன், அது புழுக்க போட்டுச்சுன்னா அதை நான் தூத்து பூமிக்கு தள்ளிடுவேன், பூமி செழிச்சு வளரட்டும். இதை விட ஒரு அழகான வாழ்க்கையில யாராவது சொல்ல முடியுமா? ராமசாமி ஐயா அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல. இது நாட்கள் பெருகிட்டே போகுது. இவர் ரொம்ப விவரமான ஒரு இடையன். ஏன்னா அந்த கடும் பஞ்சத்திலையும் சினையாகாத ஆடுகள், வயசான ஆடுகள், உருப்படி இல்லாத ஆடுகளை எல்லாம் கழிச்சு விட்டுட்டு சினையா இருக்கிற 7 ஆடு மட்டும்தான் ஓட்டிக்கிட்டு வராரு. அந்த 7 ஆடுகள் இப்ப குட்டி போட்டுருச்சு, சினையான ஆடுகள் எல்லாம் பெருக ஆரம்பிச்சிருச்சு, அவரோட பட்டி பெருகிக்கிட்டே இருக்கு. ஆனா இவர் கூட இருக்கிற சக ஆட்களுக்கு இவர் மேல கோபமும் பெருகிக்கிட்டே இருக்கு. இவன் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்கான், இவன் பட்டியல மட்டும் எப்படி குட்டி வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கோவப்படுறாங்க. ஒரு நாள் அந்த பக்கத்து கடையில பொந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு குட்டி ஆடை கொண்டுட்டு வந்து நேரா தவுட்டுசாமி முன்னாடி காட்டுறாரு. நீதான் இதுக்கு காரணம்னு எனக்கு தெரியும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுறாரு. என்னப்பா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா, என் குட்டி மேல வெண்ணி ஊத்தி நீதான் அதை கொண்டுட்ட அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே தவுட்டுசாமி துடிச்சு போயிடுறாரு மனுஷன். ஏன் பச்சை குட்டி மேல வெண்ணி ஊத்துறதும் பச்சை பிள்ளை மேல வெண்ணி ஊத்துறதும் சமம், நான் அந்த பாசம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவரோட போதாத நேரம், ஏற்கனவே பட்டியல இருக்கிற எல்லாரும் அவர் மேல வெறுப்புல இருக்காங்களா, யாருமே அவர் பேச்ச நம்பல. இந்த பஞ்சாயத்து அப்படியே கிடைக்கும் கிட்ட போகுது.
கிடைக்கோன் கிட்ட கொண்டு போய் வச்ச உடனே கிடைக்கோன் எதையுமே விசாரிக்கல. முதல்ல சொல்றாரு, உன்னோட இடுப்புல இருக்கிற துண்டை அவுத்து போட்டு நீ தாண்டு அப்படிங்கிற. தவுட்டு சாமியும் தாண்டுறாரு. அவர் தாண்டி முடிச்சதுக்கு அப்புறமா பொந்தன் கையில இருக்கிற குட்டிய பாக்குறாரு. அந்த குட்டி வெண்ணி ஊத்தி செத்த மாதிரி தெரியல, அது விரைச்சு போய் நிக்கிற மாதிரி இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அதோட முகம் ஏதோ சவச்சிட்டு துப்பி போட்ட மாதிரி இருக்கு. வெண்ணி ஊத்துனா குட்டியோட கறி வெந்துடும். அப்படி இது வெந்திருக்கா வேகலையா அப்படின்னு மோந்து பாக்குறாரு. குட்டியோட கறி வேகல, பச்சை வாழை தான் அடிக்கும். இப்ப கிடைக்கும்னு சொல்றாரு, குட்டியை இவன் வெண்ணி ஊத்தி கொள்ளல அப்படின்னு. குற்றவாளியும் நீதிமன்றத்துக்கு போவான், குற்றம் செய்யாதவனும் நீதிமன்றத்துக்கு போவான். ஆனா நீதி யாருக்கு கிடைக்கும்? பெரும்பாலும் பணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த கதையிலையும் இந்த இடத்துல அப்படிதான் நடக்குது. பொன்னனும் போறாரு, தவுட்டு சாமியும் போறாரு. தவறு யாரு பண்ணாலும் அங்க விசாரிக்கவே இல்லை. உன் துண்டாவது தாண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு. தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் அங்க விசாரணையே செய்யறாங்க அந்த வழக்கை. பொன்னன் மனசுடைஞ்சு போயிடுறாரு. ஆனா அவரால் ஒன்றும் செய்ய முடியல. நாட்கள் மீண்டும் போகுது. அந்த 7 குட்டி பெருகிக்கிட்டே இருக்கு. மற்ற பட்டியல இருக்கிறவங்களுக்குலாம் இவர் மேல பொறாம வளர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா 7 குட்டி இப்ப 70 குட்டி ஆயிடுச்சு. அவர் தன்னோட குட்டிகளை ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த கிடையில இருக்கிற எல்லா ஆடுகளும் நல்லா வளர்ந்து, மற்ற கிடைகள்ல இருக்கிற இளம் குட்டிகள் காணாம போய்கிட்டே இருக்கு. ஒரு கிடையில இருக்கிற இளம் குட்டிகள் காணாம போச்சுன்னா அந்த குட்டி பெருகுமா? அந்த பட்டியல அடுத்த வந்து ஆடுகள் வளர வாய்ப்பே இல்லை இல்லையா? இப்போ மற்ற ஆடுகளுடைய குட்டிகள் எல்லாம் கிடையில எல்லாமே குட்டிகளே இல்லாம போகுது. உடனே இவங்களுக்கு கோபம் அதிகமாகுது. மறுபடியும் ஒரு பஞ்சாயத்தை வைக்கிறாங்க கிடைக்கோன் முன்னாடி. அதாவது என்ன அப்படின்னா, சினையா இருக்கிற ஆட்டோட வயிற்றுல இவன் கல்ல தூக்கி எரிஞ்சிட்டான். தவுட்டுச்சாமி கல்ல தூக்கி எறிகிறான். அதனால வயிற்றுல இருக்கிற ஆடுகள் எல்லாம் செத்து செத்து பிறக்குது. நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்ப்பா சொல்லணும் அப்படின்னு கிடைக்கோன் கிட்ட மறுபடியும் போய் நிக்கிறாங்க எல்லா கிடைப்பாளர்களும். இப்ப கிடைக்கோனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னப்பா ஆச்சு, நீ பாத்தியா? அவன் கல்ல தூக்கி எரிஞ்சது நீ பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கண்ணாலதான் பாக்கலையா, ஆனா என் ஆடு சினையா இருக்கிற ஆடு அப்படி போகும்போது வரும்போதும் சரி இவன் வெறிச்சு வெறிச்சு பாக்குறான். அதனால இவன் ஏதோ செஞ்சுட்டான், இவன் தான் கல்ல தூக்கி எரிஞ்சான் அப்படின்னு மற்ற கிடைக்காரர்கள் எல்லாம் சொல்றாங்க. கிடைக்கோனுக்கு புரிஞ்சுட்டு இது வந்து இவர் மேல ஒரு அபாண்டமான பழி சுமத்துறாங்க, இது உண்மை இல்லை அப்படின்னு புரியுது. ஆனால் வேற வழி இல்லை. கூட இருக்கிறதெல்லாம் தன்னுடைய பூர்வ குடி கிடைக்கிறார்கள். அவங்களெல்லாம் பறிச்சுக்க முடியுமா? உடனே என்ன பண்றாரு, அந்த குளத்தங்கரையில ஒரு ஐயனார் கோவில் இருக்கும். அந்த ஐயனார் கோவில்ல ஒரு கல் விளக்கு இருக்கு. அந்த விளக்கலை அடிச்சு சத்தியம் பண்ணுப்பா, நீ இதை செய்யல அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே தவுட்டு சாமியும் போறாரு. அந்த விளக்கலை அடைச்சு சத்தியம் பண்ணி நான் இதை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை இதோட முடியுது. மறுபடியும் தொடர்ந்து அவருக்கு இடையூறு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட போய் வம்புழுக்கிறாங்க. ஆனா மனுஷன் வாயே திறக்க மாட்டார். அமைதினா அமைதி, அப்படி ஒரு அமைதியா இருக்கிறாரு. எதுவும் மெத்தடெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. நாட்கள் போய்கிட்டே இருக்கு. திரும்பவும் ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. இவ்வளவு நேரம் அவர் வெண்ணி ஊட்டிட்டாரு, கள்ளத்துக்கு எரிஞ்சிட்டாருன்னா பிரார்த்தம் இருந்தாங்க. அதெல்லாம் செல்லுபடி ஆகல. கண்ணுக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இப்ப செல்லுபடி ஆகல. அதனால கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உள்ள கொண்டு வராங்க. இவன் ஒரு சூனியக்காரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் ஒரு சூனியக்காரன், தவுட்டுசாமி சூனியக்காரன். அவன் என்னைக்கு இந்த பட்டிக்குள்ள வந்தானோ அன்னைக்கே நம்ம பட்டியல இருக்கிற குட்டிகள் எல்லாம் இறந்து போகுது. எல்லா ஆடும் மாயமாவ காணாம போகுது. அதனால இவன் சூனியக்காரன், எங்கேயோ திருநாள் வாங்கிட்டு வந்து நம்ம பட்டியல வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கிடைக்கோன் கிட்ட சொல்றாங்க. இப்ப கிடைக்கோனுக்கே தவுட்டுசாமி மேல ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா 7 ஆடு இப்ப 100 ஆடா மாறிடுச்சு. ஒருத்தன் வளர்ந்துகிட்டே வாரான், நம்ம கூட வாரான், கஷ்டமும் நம்ம கிட்ட வந்தவன் நம்மளை விட வளர்ந்துட்டா நம்மளே கொஞ்சம் சந்தேகப்படுவோம்ல. இப்ப கிடைக்கோனே சந்தேகப்பட்டாரு. அவர் மடி வழுங்கி போச்சு. உடனே அவர் கேட்கிறாரு, அது எப்படி ஆடு மட்டும் பெருகுது அப்படின்னு. உடனே தவுட்டுசாமி சொல்றாரு, இல்லையா ராத்திரி கரை இந்த குளத்தங்கரை எல்லாம் பரழுது, அந்த தண்ணி ஒரு மாதிரி தழுவிக்கிட்டே இருக்கு, ஒரு உசுர் பிராணி வெளியில வந்துட்டு போகிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஆனா யாரும் அவரை நம்ப தயாரா இல்லை. அந்த பிராணிகள் தான் உங்க குட்டிகளை குடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. உடனே கிடைக்கோனுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த கிடையில மானூர் கிடையில ஒரு ஆடு செத்து கிடந்துச்சுன்னா வானத்துல பறக்கிற கழுகு கூட அதை கொத்தி திங்க யோசிக்கும். அப்படிப்பட்ட கிடை எங்களோட கிடை. எங்க கிடையில இருக்கிற ஆட்டை மட்டும் வந்து ஒரு பிராணி தின்னுட்டு போகும் அப்படின்னு சொன்னா அதை நான் நம்பணுமா? உன் கிடையில மட்டும் எப்படி இவ்வளவு ஆடுகள் வளருது, கெட்ட அவனை பிடிச்சி மரத்துல அப்படின்னு சொல்றாரு கிடைக்கும். இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த பொந்தன் தவுட்டுசாமியை இழுத்துட்டு போய் ஒரு மரத்துல கெட்டி போடுறாரு. உடனே தவுட்டுசாமி சொல்றாரு, இல்ல நான் எந்த தவறுமே செய்யல, அந்த ஆடுகளை நான் கொல்லல, அந்த ஆடுகளை நான் கல்ல விட்டு
செய்யவே இல்லை. கொந்த நாட்டு மேல வெண்ணி நான் ஊற்றவே இல்லை. ஏதோ ஒரு உசுறு பிராணி இந்த குளத்துக்குள்ள கிடக்குது. ராத்திரியாச்சும் நான் என் பொண்டாட்டிக்குள்ள நினைப்புல நான் தூங்கவே மாட்டேன்யா. நான் கண்ணை முடிச்சு அணைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த குரல்றதை நான் பார்க்குறேன். நிறைய தடவை நான் அதை கவனிச்சுக்கிறேன், ஒரு உசுறு பிராணி இதுல கிடக்குன்னு. அதனால இந்த குட்டிகளை எல்லாம் தண்ணிக்கு கூட்டு போகும்போது என் கைப்பட தண்ணி கட்டிட்டு நான் திரும்ப கூட்டு வந்துடுவேன். குளம் வத்த நீங்க எல்லாம் உங்க கிடைய குளத்தை கொட்டியே கொண்டு போயிட்டீங்க. ஆனா அடுப்பு இருந்த இடத்துலயே இருந்துச்சு. நான் அப்படி பண்ண மாட்டேன். என் அடுப்பையும் என் கிடையும் நான் பக்கத்துலயே வச்சிருந்தேன். நீங்க அடுப்புல சமையல் பண்ண போற நேரம் கிடையில இருக்கிற ஆட்டுக்குட்டிகளை அந்த உசுறு பிராணி வந்து குடிச்சிட்டு போயிருது. நான் அடுப்பு பக்கத்திலே இருக்கிறதுனால என் உசுறு பிராணி என்னுடைய ஆழ்களை என்னால காப்பாற்ற முடிஞ்சது. சில நேரம் என் கிடையில இருந்தும் ஆழ்கள் தப்பி போயிடும். அப்படி தப்பி போற ஆழ்கள் இறந்து போறதும் உண்டு. நான் எந்த தவறுமே செய்யல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அங்க யாரும் ஏத்துக்கிறதா இல்லை. இவன் ஏதோ சூனியம் வச்சுட்டான். இவனோட ஒட்டுமொத்த ஆட்டையும் காதை அறுத்து 2 காதுகளையும் அறுத்து வடக்க பார்க்க பத்தி விட்டா மட்டும்தான் நம்ம கிடையில வச்ச சூனியத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. தவுட்டுசாமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் சொல்றதை யாரும் நம்புறதா இல்லை. நான் பண்ணல, இதை நான் செய்யல அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் செவிலே அடிக்கிறாரு. இதெல்லாம் நீ ஏன் முன்னுக்கு எங்ககிட்ட சொல்லல? இந்த குளம் புரட்டுதுன்னா நீ ஏன் முன்னுக்கு எங்ககிட்ட சொல்லல அப்படின்னு கோபமா கேட்கிறார். எங்கயா சொல்ல விட்டீங்க? என்கிட்ட யாரு பேசுனீங்க? இந்த ஐயா கூட என்கிட்ட பேசினதே கிடையாது. நீங்க எல்லாரும் என் மேல குற்றம் மட்டும் தான் சுமத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எல்லாரும் பட்டிய குளத்தை ஒட்டி போட்டிருப்பீங்க. நான் மட்டும் வரிசையா இருக்கிற பல்லுல தெத்து பல்லு மாதிரி தனியா போய் கிடை போட்டிருப்பேன். என் கிடை எப்போதுமே தனியா இருக்கும். யாரும் என் கூட சேரவே இல்லை, அதனால என்னால சொல்ல முடியல அப்படிங்கிறது. கிடைக்கும் யோசிச்சு பார்க்கிறாரு. இவர் சொல்றது எல்லாமே உண்மை மாதிரி தெரியுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க. உடனே முடிவெடுக்கப்படுது. இன்று மாலை இன்னைக்கு ராத்திரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஐயனார் குளத்துல இருக்கிற ஐயனார் கோவில்ல இருக்கிற அந்த அரச மரத்துக்கு கீழே எல்லாரும் சேர்ந்தாச்சு. எந்த பிராணி வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துட்டு என்ன பண்றாங்க, 2 குட்டியை கொண்டு வந்து கட்டுறா அப்படின்னு கிடைக்கும் சொல்றாரு. உடனே பொந்தன் ஓடி போய் 2 குட்டியை தூக்கிட்டு வரான். கிடைக்கும் ரொம்ப நியாயமாகவும் இருப்பாரு. இந்த குட்டி யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அதுக்கு பொந்தன் சொல்றான், நம்ம குட்டியெல்லாம் தூக்கி கொடுத்தான்ல, அவன் கிடையில இருந்து தான் நான் 2 குட்டியை தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஐயனார் முன்னாடியே தப்பு பண்ணக்கூடாதா, இதை கொண்டு போய் விட்டுட்டு ஏன் கிடையில இருந்து 2 குட்டியை தூக்கிட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே அவன் கிடைக்கும் அந்த பட்டியில இருந்து 2 குட்டியை தூக்கிட்டு வந்துடுறாரு. அதை கட்டி வைக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நிலவொளி அப்படியே அந்த கடல் அந்த குளத்துல விழுது. இந்த குளம் அவ்வளவு ரம்மியமா இருக்கு. திடீர்னு பார்த்தா தவுட்டுசாமி சொன்ன மாதிரி அந்த குளம் எல்லாம் ஒரு மாதிரி கரை குளம் ஆரம்பிக்குது. தண்ணி எல்லாம் ஒரு மாதிரி அளவாஞ்சுக்கிட்டே இருக்கு. சருன்னு அதுக்குள்ள இருந்து ஒரு உசுறு பிராணி வருது. அந்த உசுறு பிராணியை பார்த்ததும் எல்லாருக்கும் சப்த நாடியும் அடங்கி போச்சு. உடனே கிடைக்கும் தன்னோட வேட்கப்பை எடுத்துட்டு ஓடுறாரு. மத்தவங்க கையில கிடைக்கிற ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு ஓடுறாங்க. ஆனா அவங்க போறதுக்குள்ள அந்த மீன், அந்த மிகப்பெரிய ஒரு மீனா இருந்த அந்த மீன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 2 ஆட்டையும் பிடிச்சு உள்ள போயிடுச்சு. இப்ப எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மீன் பார்க்கறதுக்கு ஒரு எருமக்கடா சைஸ்ல இருக்கு. இப்படி ஒரு மீன் இந்த குளத்துக்குள்ள கிடக்கா அப்படின்னு ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. எல்லாரும் அதை உறைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைக்கோன் மட்டும் கடகடன்னு ஓடுறாரு. தவுட்டுசாமியை கட்டி வச்சார்ல ஒரு மரம், அந்த மரத்துக்கிட்ட போறாரு. அந்த மரத்துக்கிட்ட போய் அவனை வேகமா அவுத்து விடுறாரு. தவுட்டுசாமி அப்படியே அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துடுறான். பொண்ணன் ஓடி வந்து ஒரு மண்கலத்துல தண்ணி கொடுக்குறான். அந்த தண்ணியை வாங்கி கீழே வச்சுட்டு அண்ணாந்து வானத்துல அந்த நிலவை பாக்குறாரு. அந்த முழு பௌர்ணமி நிலவை பாக்குறாரு. பொண்ணன் உட்பட எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க, என்ன மன்னிச்சுடு அப்படின்னு. இந்த முறை தவுட்டுசாமி எல்லாரையும் ஒதுக்கிட்டாரு. யாருக்குமே அந்த மனுஷன் பேசல. அமைதியா எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தென்காசியில மீன் பிடிக்கிற படையாட்சிகளை வர சொல்லலாம். அவங்க இந்த பெரிய மீனை பிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வர சொல்றாங்க. ஆனா அவங்களோட போதாத நேரம் வாராங்க. வந்து மிகப்பெரிய வலையை விரிக்கிறாங்க. அந்த வலையையும் பிடிச்சுக்கிட்டு அந்த மீன் தப்பிச்சு போயிடுது. என்ன பண்றதுன்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. 3 நாள் ஆகுது. அந்த 3 நாளும் அந்த குளத்துல ஒரு கொக்கு, ஒரு காக்கா கூட வந்து உட்கார மாட்டேங்குது. அந்த குளம் அப்படியே அமர்ந்து போய் கிடக்குது. 3ஆவது நாள் தவுட்டுசாமி நேரா கிடைக்கும் கிட்ட வராரு. அவரோட கிடைக்குள்ள வராரு. கிடைக்குள்ள வந்துட்டு அவரை நிமிந்தெல்லாம் பார்க்கல. அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. தலையில குனிஞ்சுக்கிட்டே சொல்றாரு, இனிமேல பூமாரிகளை இதற்கு பலி கொடுக்காதீங்க. பெண் ஆடுகளை கொண்டு போய் அதுக்கு பலி கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம கிடை வளரணும்னா நமக்கு பெண் ஆடு தான் வேணும். நம்ம என்னைக்காவது ஐயனார் கோயிலுக்கு பெண் ஆடுகளை பலி கொடுத்துருக்கோமா? அதனால கிடாக்களை அங்க வைங்க. எப்போதும் தண்ணிக்கு இப்ப உள்ளேயே நீங்க வலையை விரிக்கிறீங்க
இந்த முறை அப்படி விரிக்காதீங்க. சகதியில 100 அடி ஆழத்துக்குள்ள அந்த வலையை கொண்டு வந்து போடுங்க. அந்த சகதிக்கு மேல அடுப்பு சாம்பலை தூவி வைங்க, மீன் மாட்டிடும் அப்படின்னு அருள்வாக்கு வந்த சாமியார் மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாரு. யாருக்கிட்டையும் எந்த பதிலையும் எதிர்பார்க்கல. அவர் பாட்டுக்கு போறாரு. மறுநாள் அவர் சொன்ன மாதிரியே அங்க இருக்கிற அந்த 30 பட்டிகள்ல இருக்கிற அடுப்புல இருந்தும் அடுப்பு சாம்பலை எடுத்துட்டு வந்து அந்த சகதியில போடுறாங்க, குட்டிய வைக்கிறாங்க, வலையும் முடிச்சுட்டாங்க. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. மீன் வருது. தவுட்டுச்சாமி சொன்ன மாதிரியே அந்த மீன் அதுல மாட்டிக்கிச்சு. இருக்கிற ஒட்டுமொத்த கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் காட்டி அந்த மீனை எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. இந்த மீன் இறந்து போச்சு. மறுநாள் காலையில பொழுது விடியுது. இதுவரைக்கும் யார சூனியக்காரன்னு சொன்னாங்களோ, யார் வந்தா இந்த பட்டி விளங்காது அப்படின்னு நினைச்சாங்களோ, அந்த மனுஷனை தெய்வமா நினைச்சு ஒட்டுமொத்த சாமம் தேடி ஓடுது. அவர் பட்டிக்குள்ள போய் இன்னும் தவுட்டுச்சாமி தவுட்டுச்சாமின்னு கத்துறாங்க. அது வரைக்கும் அவரை ஏழாட்டுக்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. அவரோட பட்டி 100 ஆளா பெருகிடுச்சு. அப்ப கூட அவரை ஏழாட்டுக்காரன்னு தான் சொல்லி கூப்பிட்டு கிண்டல் அடிச்சாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா மனுஷன் அங்க இல்ல. சுத்தி சுத்தி பாக்குறாங்க. 3 நாளா அவர் அடுப்பே பத்த வைக்கல அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த அடுப்புல சாம்பலே இல்ல. ஆட்டுக்குட்டிகளை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. ஆடு இல்ல, எதுவுமே இல்ல. கிடைப்பவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் தன்னோட பட்டிகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு அவர் புண்ணையோட தேசத்துக்கே போறாருப்பா, நீங்க மரத்துல ஏறி தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் மரத்துல ஏறி தேடி பார்க்காங்க. பொந்தன் அவசர அவசரமா ஒரு மரத்துல ஏறி பார்க்கறான். கிடைப்பவன் ஒரு பெரிய பாறையில நின்று பார்க்கும்போது தூரத்துல தவுட்டுச்சாமி போறது தெரியுது. மனுஷன் உடஞ்சு அழுதுட்டாரு. கிடைக்கும் அழுது இதுவரைக்கும் அந்த கிடையில யாருமே பார்த்ததுல அன்னைக்கு பாக்குறாங்க. கண்ணீர் தார தாரையா வடியுது. அந்த மனுஷன் அழுகுறாரு உடஞ்சு. எல்லாருக்கும் என்னன்னே புரியல. அவர் சொல்றாரு, நம்ம என்ன பண்ணிட்டோம்? தப்பே செய்யாத ஒருத்தனை துண்ட போட்டு தாண்டுன்னு சொன்னோம். தப்பே செய்யாத ஒருத்தனை விளக்குல அணைச்சு சத்தியம் பண்ணுன்னு சொன்னோம். மரத்துல கட்டி வச்சோம். கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்துச்சான் நமக்கு. ஆனா அவன் என்ன செஞ்சான்? எங்கிருந்தோ வந்தான். 7 ஆடை மட்டும்தான் கூட்டு வந்தான். அந்த 7 ஆட்டை 100 ஆடை பெருக்கினான். அவன் ஒரு வித்த தெரிஞ்சவனா இருந்தான். நம்ம எல்லாம் அவனை ஏசணும். ஆனா ஒரு வார்த்தை நம்மளை எதிர்த்தோ நம்மளை மறுத்தோ அவன் பேசுனதே கிடையாது. இப்ப கூட இந்த பிரச்சனைக்கான விடிவை அவன் தான் சொல்லி கொடுத்தான். இவ்வளவு பண்ணவன் கடைசியா ஒண்ணு பண்ணிட்டான். இவ்வளவு நாள் நம்ம பட்டியல எல்லாம் ஆடுகள் செத்து போச்சுல்ல, அதுக்கெல்லாம் பதிலா தன்னோட பட்டியல அவன் வளர்த்த 100 ஆடுகளையும் இங்க விட்டுட்டு எந்த 7 ஆடை கூட்டிட்டு இந்த கிடைக்கு வந்தானோ அதே 7 ஆட்டோட மனுஷன் திரும்பி போயிட்டான். இதை சொல்லும் போது கிடைக்கும் கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர்கள் தார தாரையா வருது. சுத்தி இருக்கிற யாராலையும் எதுவுமே பேச முடியல. ஜி.கே. நாகராஜன் அவர்கள் ஒரு சொற்பொழி பேசல சொல்லுவார், மனிதனை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு, மனிதன் மகத்தான சல்லி புயல் அப்படின்பாரு. மனிதன் மகத்தான சல்லி புயல் அப்படின்பாரு. ஏன்னா அவன் சுயநலத்துக்காக அவன் என்ன வேணாலும் செஞ்சிருவான், யாரை வேணாலும் வழி கொடுத்துருவான். நிர்பந்திக்கப்பட்ட கோபத்துல அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. இங்கேயும் அப்படிதான் நடந்துச்சு. ஒருத்தன் செய்யாத தவறுக்கு, ஒருத்தன் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு பழி ஏற்றுக்கிட்டு அவன் போற மாதிரியான உயிர் குடிக்கக்கூடிய வழி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. தட்டுச்சாமிக்கு அந்த வழி நடந்தது. அந்த வழியை ஏற்றுக்கிட்டு அவன் போகும்போது ஒரு புள்ளியா மறைஞ்சு போயிட்டான். ஆனா அந்த வழி கிடைக்கும் மனசுல காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும். இதுதான் எழுத்தாளர் வே. ராமசாமி அவர்கள் எழுதிய 7 செம்மறி ஆட்டுக்காரன் அப்படிங்கிற கதை.